இப்போ அவர் பேசுனதுக்கு எப்படி தொடர் நம்ம திமுக இவங்க தான் காரணம் சொல்ல முடியும். ஆக்சுவலாக தேர்தலுக்கு இன்னும் இந்த 1 மாதங்கள் தான், நிறைய விஷயங்கள் கவனிக்கலாம். விஜய் அவர்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த மன்னிப்பையும் கேட்டுட்டாரு. ஒரு பக்கம் இது தாவக கிடைத்த ஒரு வெற்றியா இதுல வெற்றி தோல்வி என்ன சொல்லுது? இது வெற்றி தோல்வியே கிடையாது. மன்னிப்பு கேட்டா தாவக்கினர் இந்த விஷயத்துல அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட கேவலம் ஒண்ணுமே இல்லை. இதை எங்க தலைவர் மீது 1008 தாக்குதல் நடத்தும் போது கூட யாருமே வாய் திறக்கல. ஆனா ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் இருக்காங்களே, அவங்களை குறித்து இந்த அளவுக்கு கேவலமா யாராவது பேச முடியுமா? அதை எப்படி பொது வழியில அப்துல் கலாம் இவ்வளவு நாள் இருந்தவரால பேச முடியும்? ஆனா இதற்கு எந்த மாதர் சங்கமோ மகளிர் அமைப்போ யாருமே வரல. இதுல எப்படி அரசியல் பண்ண முடியும்? எங்க வீட்டுல என் மகளோ என் மனைவியுமோ இதை கேட்கும் போது அவங்க உண்மையில பயங்கர கோபப்பட்டாங்க. அப்படித்தானே எல்லாருமே கோபப்பட்டிருப்பாங்க. அவருடைய வேர்ஷன் தான் சொல்றாரு பேசுனது. இன்னொரு நெறியாளர் ஏபிபி நாடுல கேட்கிறாரு, அரசியல்னு வந்தாச்சுங்க நம்ம அப்படிதாங்க இனிமே பேசணும் அப்படின்றாரு. இதை விட முக்கியமான விஷயம் வேற என்ன இருக்கு? இப்ப விஜய் இல்ல, இதை விட இது முக்கியம். இதுதான் பிரைமரி. எந்த அளவுக்கு எங்க தலைவர் புண்பட்டுருப்பாரு. எங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் 2ஆம் நிலை தலைவர்கள்லாம் போவாங்க. இன்னும் சொல்ல போனா கரூர் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும் கூட. ஆனா இதுக்கு ஏன் தலைவரே முன்னாடி அவரே போகணும்? இப்போ மக்கள் மத்தியிலே பேசுறாங்க. இப்போ விஜய் குறித்து எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அது அவர் பொறுத்துக்கிட்டாரு. அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவரே நேர்ல இது அது தொண்டர்களையும் ரசிகர்களையும் தாண்டினது. நம்மளுடைய எதிரிகள்கிட்ட குறைந்தபட்சம் அறம் இருக்குல்ல, குறைந்த அறத்தை விடுங்க, குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாத ஒரு எதிரிகள், அரசியல் எதிரிகள் இவங்க எல்லா எக்ஸ்டெண்டும் போவாங்க. தலைவர் போட்டோ இருக்கும், எல்லா ஒரு 10 போஸ்ட் தலைவர் ஆதரிச்சிருக்கோம், ஒரு 5 போஸ்ட் இல்ல 2 போஸ்ட் அசிங்கமா இருக்கும். எனக்கு தெரியும் எத்தனை ஆயிரக்கணக்கான ஐடிஸ் கிரியேட்டட் பை பென் இன் த நேம் ஆஃப் டிவிகே. கோபால்னு சொல்றது, இந்த ஒட்டுமீச கோபால்னு சொல்றது, அப்புறம் அந்த பத்திரிகை கிழிக்கிறது, இதெல்லாம் பத்திரிகை கிழிக்கிறது ஒரு எதிர்ப்பு தொடர். தினமலர் பத்திரிகை கருணாநிதி குளித்திருக்கிறாரு, விடுதலை பத்திரிகை குறுத்தப்பட்டிருக்கு, ஹிந்து எரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு எதிர்ப்புடைய ஒரு என்னுடைய எதிர்ப்பை நான் காட்டுறது. பசுக்கள் ட்ரிஷானா என்ன தொடருது? இவர் பார்த்தார போயிட்டு பச்சி சொன்னிச்சுன்றாரு. பச்சி அறிவில்லையா? இப்ப இந்த காலத்துல மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். எப்படி தொடர் இருக்கீங்க? நல்லா இருக்கு தொடர். சூப்பர் தொடர். இப்போ கடந்த சில நாட்களில் அதிகம் பேசும் பொருளாக இருக்கிறது பொன்ராஜ் அவர்கள் பேசிய அந்த ஸ்பீச் தான். ஆக்சுவலாக ஒரு பக்கம் அவர் பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாலும், இன்னொரு பக்கம் தாவக்கினர் இந்த விஷயத்துல அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட கேவலம் ஒண்ணுமே இல்லை. புரியுது. இதை எங்க தலைவர் மீது 1008 தாக்குதல் நடத்தும் போது கூட யாருமே வாய் திறக்கல. ஆனா ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் இருக்காங்களே, அவங்களை குறித்து இந்த அளவுக்கு கேவலமா யாராவது பேச முடியுமா? ஒரு அமைச்சர் ஒரு நடிகையை பத்தி, நயன்தாராவை பத்தி பேசினார். ரொம்ப வல்கரான பேச்சு அது. அதற்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. ஆனா இதற்கு எந்த மாதர் சங்கமோ மகளிர் அமைப்போ யாருமே வரல. இதுல எப்படி அரசியல் பண்ண முடியும்? புரியுது. எங்க வீட்டுல என் மகளோ என் மனைவியுமோ இதை கேட்கும் போது அவங்க உண்மையில பயங்கர கோபப்பட்டாங்க. அப்படித்தானே எல்லாருமே கோபப்பட்டிருப்பாங்க. புரியுது. ஆனா இப்ப அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் அந்த மாதிரி, அவங்க வேற எந்த ஊரை சேர்ந்தவங்க? புரியுது. வேற எந்த ஊரை சேர்ந்தவங்க கேட்குறாங்க. புரியுது. இந்த வார்த்தை, அவர் பயன்படுத்திய வார்த்தை பொது வழியில பயன்படுத்தலாமா? அது ஒரு மோசமான வார்த்தை இல்லை. அந்த வார்த்தைக்கு இப்ப ரொம்ப உலக நாடுகள் ரொம்ப என்ன சொல்றது, அதிகபட்ச நாகரிகமாக இப்ப அடல்ட் என்டர்டைனர்ன்றாங்க அவங்கள. அந்த அளவுக்கு மாறி இருக்கும்போது நீங்க எவ்வளோ கொச்சையான வார்த்தை அது. அதை எப்படி பொது வழியில அப்துல் கலாம் இவ்வளவு நாள் இருந்தவரால எப்படி அது பேச முடியும்?
அப்ப எந்த அளவுக்கு திமுகவில் போனாலே உங்க மைண்ட் எவ்வளவு கரப்ட் ஆயிடுது அப்படின்றது புரியுதா? ஒருவேளை பொன்ராஜ் அவர்களுக்கு வந்து தாவகம்ல அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் ஏதாவது இருக்கு? அவருக்கு யாருன்னா தொடர் கட்சின்னு ஒரு ஆரம்பிச்சா டப்புன்னு போய் முதல் சீட்டை உட்காந்துருவார் தொடர். அவரு ரஜினிகிட்ட நின்று இருக்காரு, கமல்கிட்ட நின்று இருக்கிறாரு, நம்ம சகாயம் ஐஏஎஸ்ட நின்று இருக்கிறாரு, அமமுகல நின்று இருக்கிறாரு, சசிகலாட்ட போயிருக்கிறாரு. அவருடைய கிரெடிபிலிட்டி என்ன? ஹூஇசி? அவர் என்ன, அவர் இன்னும் உலகத்தின் மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானியா? அவரே ஒரு பர்சனலா பேசக்கூடாது, பட் ஹி இஸ் நாட் வர்த் பர்சன். நீங்களே வந்து சொல்றீங்க அவர் ஒத்தான. ஆனா அவர் பேசிய கருத்து பொது வழியில் வந்த பிறகு எத்தனை பேருடைய மனசை அதை புண்படுத்திருக்கு, காயப்படுத்திருக்கா இல்லையா? அப்போ அதை அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? இல்லை கம்ப்ளைண்ட்டே இல்லாம கவர்மெண்ட் வந்து இல்லைன்னா காவல்துறை வந்து சுமூட்டவா அவர் மேல ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஆனா திமுக காரங்க என்ன வேணா பேசலாம், என்ன எவ்வளவு வல்கரா பேசலாம், எவ்வளவு கொச்சையா பேசலாம், எதுவுமே அவங்க மேடையில யாரோ ஒருத்தன் ஃபேக் ஐடியா வச்சுட்டு போடுறத நான் சொல்ல, மேடையில் திமுக மேடையிலையோ இல்லை பொது மேடையிலையோ பொது ஊடகங்கள்லையோ எவ்வளோ அசிங்கம் வேணாலும் பேசலாம். ஆனால் அவர்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணணும் டிஎம்கே. ஏன் என்கரேஜ் பண்ணுது? அது அவங்களுக்கு தப்புன்னு தெரியலையா? இப்போ அவர் பேசுனதுக்கு வந்து எப்படி தொடர் நம்ம திமுக வந்து இவங்க தான் காரணம் வந்து சொல்ல முடியுது? அது திமுகவுடைய என்ன சொல்றது, திமுகவுடைய வேர்ஷன் தான் சொல்லுற அவர் பேசுனது. அது இன்னொரு நெறியாளர் ஏபிபி நாட்டில் கேட்குறாரு, அரசியல்னு வந்தாச்சுங்க நம்ம அப்படிதாங்க இனிமேல் பேசணும் அப்படின்றாரு. முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து அந்த மன்னிப்பையும் வந்து கேட்டுட்டாரு. ஒரு பக்கம் வந்து இது தாவக கிடைத்த ஒரு வெற்றியா வந்து இதுல வெற்றி தோல்வி என்ன சொல்லுறதுக்கு? இது வெற்றி தோல்வியே கிடையாது. மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா சொல்லுங்க? புரியுது. அது இனி இது மாதிரி யாருமே நம்ம சமூகம் ரொம்பவும் மேலே போயிடுச்சு தோழர். இவங்க ஏன் கீழே நிற்கிறாங்க? இந்த வார்த்தையை நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க நண்பர்கள்ட்ட பேசும்போதோ இல்லை மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசும்போதோ இல்லை சக ஊழியர்கள்ட்ட பேசும்போது இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்களா? இல்லை பயன்படுத்த மாட்டாலும் நம்ம ஏதாவது அது எவ்வளோ நாகரிகமா அந்த வார்த்தையை பயன்படுத்தமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். அதை இவங்க பயன்படுத்துறாங்கன்னா அப்ப அந்த கூச்சமே இல்லையே. என்னடா இப்படி ஒரு வல்கரான வார்த்தையை நம்ம பேசுறோமே அப்படின்ற கூச்சமே இல்லைன்னா அந்த மனநிலை ரொம்ப மோசமான மனநிலை இல்ல. இப்ப விஜய் அவர்கள் வந்து நேர்ல ஆஜராகி அந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து இருந்தார். ஆஜராகல, நேர்ல கொடுத்தாரு, நேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆக்சுவலா தேர்தலுக்கு இன்னும் இந்த 1 மாதங்கள் தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்கலாம் விஜய் அவர்கள். இதை விட முக்கியமான விஷயம் வேற என்ன இருக்கு? இப்ப விஜய் அவர்களுக்கு இல்ல இதை விட இது முக்கியம், இதுதான் பிரைமரி. இது பிரைமரி தொடர். இதை வந்து அரசியலோட தொடர்பு படுத்தாதீங்க. எந்த அளவுக்கு எங்க தலைவர் புண்பட்டுருப்பாரு. எங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் 2ஆம் நிலை தலைவர்கள்லாம் போவாங்க. அதாவது எவ்வளோ பெரிய முக்கியத்துவமா இருந்தாலும் சரி, 2ஆம் நிலை தலைவர்கள் தான் போயிட்டு காவல்துறை நிலையத்திலையோ இல்லை வந்து கமிஷனர் கலெக்டர் அலுவலகத்திலோ எல்லாத்துக்கும் பர்மிஷனாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் கரூர் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும் கூட. ஆனால் இதுக்கு ஏன் தலைவரே முன்னாடி அவரே போகணும்? இப்போ மக்கள் மத்தியிலே பேசுறாங்க தொடர். இப்போ விஜய் குறித்து எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அது வந்து அவர் வந்து பொறுத்துக்கிட்டாரு. அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவரே வந்து நேரில் இது அது தொண்டர்களையும் ரசிகர்களையும் தாண்டினது. இதை ஏன் நீங்க அவங்க கூட கன்ஃபைன் பண்ணிக்கிறீங்க? இவர்கள் யார்? மகாராஷ்டிரா சேர்ந்த பெண்களா? பேசினவங்களாம் யார் தொடர்? இவர் யாரை இழிவுபடுத்தினாரு? தமிழ்நாட்டு. அப்ப தமிழக பெண்கள் தானே. இதுல என்ன கொடுமைனா எந்த கட்சியும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையா? அவங்கள ஏன் இப்படி மௌனமா இருக்கிறாங்க? புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ அவருடைய கட்சியில இருக்க ஆட்கள் இருக்காங்களே, ஒரு சிலர் வந்து இந்த சமூக வலைதளங்களை வந்து பெண்கள் குறித்து இந்த அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. யாரு தொடர் பரப்புறா? நிறைய நேம்தம் வந்து சமூக வலைதளங்கள்ல. அதான் சொல்ல, யாராவது ஒரு இப்போ இவர் போன்ற முகம் தெரிந்த ஒரு நபர் தாவேகால இந்த பொறுப்புல இருக்கிறாரு இப்படின்னு யாராவது சொல்லுங்க. அந்த மாதிரி பொதுவா சொல்லிட முடியாது. அப்ப பொதுவா சொல்ல முடியாதுல்ல. ரைட். இது எதுக்கு நான் கேட்டேன்னா, ஆனா பரப்புறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது பரப்புறவங்களாம் யாரு? எனக்கு தெரியும் சொல்ல, எத்தனை ஆயிரக்கணக்கான ஐடிஸ் கிரியேட்டட் பை பென் இன் த நேம் ஆஃப் டிவிகே. thousands of ID created by DMK IT wing in the name of TVK. அங்க TVK போட்டோ இருக்கும், தலைவர் போட்டோ இருக்கும், எல்லா ஒரு 10 போஸ்ட் வந்து தலைவர் ஆதரிச்சிருக்கோம், ஒரு 5 போஸ்ட் இல்ல 2 போஸ்ட் அசிங்கமா இருக்கும். இது யார் பண்றது ஃபுல்லா திமுகவும் பெண்ணும். இதெல்லாம் கூட அவங்க பண்ணுவாங்க. ஆமா தொடர். நீங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்த எல்லைக்கும் போவாங்க. இன்னைக்கு கவுண்டர் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணுவாங்க, இன்னும் ஒரு 10 பேரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க.
புரியுதுங்களா? இந்த தொடர் இது நம்மளுடைய எதிரிகள்கிட்ட வந்து குறைந்தபட்சம் அறம் இருக்குல்ல, குறைந்த அறத்தை விடுங்க, குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாத ஒரு அரசியல் எதிரிகள் இவங்களாம். இவங்க எல்லா எக்ஸ்டெண்டுக்கும் போவாங்க. எதுக்கு நான் அதனால தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது தொடக்கத்திலே கேட்டேன், யார் குறிப்பிடத்தக்க யாராவது ஒரு நபர்கள் இருக்காங்களான்ட்டு. யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த அவர் கட்சியில் இருக்கிறாரா இல்லையான்னு கூட நீங்கள் வந்து அவரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கடைசியாக நீங்கள் உள்ள பார்த்தா ஃபேக் ஐடியா இருக்கும். அவன் இஷ்டத்துக்கு கூட வந்துள்ளார். அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? புரியுது. சைதை சாதிக்கா திமுக இருக்கிறாரு, அவர் திமுகவோட அஃபிஷியல் பேச்சாளர், மேடையில் எவ்வளோ அசிங்கமாக பேசுறாரு, அசிங்கமாக பேசுனாரா இல்லையா? எல்லா பெண்களையும் இழிவுபடுத்தினாரா இல்லையா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ கேவலப்படுத்துறாரு, ரைட்டுங்களா? பொன்முடி எவ்வளோ உச்சக்கட்ட வல்கரா பேசினாரா இல்லையா? அதே மாதிரி நம்ம துரைமுருகன் பேசுறாரா இல்லையா? இப்படி நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை தாவை கலந்து காட்டுங்க. ஒருத்தன் ஃபேக் ஐடி பண்ண தான் தொழில் செய்வான். இப்போ லைலா மணி அவர்கள் இருக்கிறார். இப்போ அவர் வந்து கோபால் அவர்கள் குறித்து ரொம்ப அவதூறா வந்து மேடையில வந்து என்ன அவதூறா அவர் பேசினாரா? அவதூறு பரப்பியதே அவர் வெளில சொன்னாரா? அதை பேசலாம். இப்ப நக்கி கோபால்னு சொல்றது, இந்த ஒட்டுமீச கோபால்னு சொல்றது, அப்புறம் அந்த பத்திரிகை வந்து கிழிக்கிறது, இதெல்லாம் பத்திரிகை கிழிக்கிறது வந்து ஒரு எதிர்ப்பு தொடர். இங்க தினமலர் பத்திரிகை கருணாநிதி குளித்திருக்கிறாரு, விடுதலை பத்திரிகை குளிக்கப்பட்டிருக்கு, ஹிந்து எரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு எதிர்ப்புடைய ஒரு என்னுடைய எதிர்ப்பை நான் காட்டுறது. அந்த பத்திரிகையில என்ன வந்தது, எதுக்கு கொளுத்துனாங்க? பஸ்ஸுக்குள் ட்ரிஷானா என்ன தொடருது? இவர் பார்த்தார போயிட்டு பச்சி சுருந்துச்சுன்றாரு. பச்சி அறிவு இல்லையா? இப்போ இந்த காலத்துல இன்னைக்கு வந்து there are so many scientific methods to நீங்க எங்க இருக்கீங்க, எந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்னு பண்ண. உங்களுடைய செல்போன் டவர் லொகேஷன் போதுமே தோழர். சிபிஐ வந்து முட்டாள் ஏஜென்சியா அது. அவங்களுக்கு தெரியாத இவருக்கு வந்து சோர்ஸ் வந்து சொல்லிட்டு, அப்ப முதல்ல நடிகைன்னாரு, அப்புறம் அடுத்த ஒரு கிட்டத்தட்ட 12 இதழ்கள், 12 இஷ்யூ 2 மாசமா தாவேக்காவை வெறுப்பு மட்டுமே நக்கீரன் போட்டுட்டு இருக்காங்க. எந்த வித அடிப்படை உண்மையும் இல்லாம அப்படியே 62 ட்ரோனு என்ன எப்படி கதை விடுறதுன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கா இல்லையா? எல்லாரையும் மடையன்னு நினைச்சிட்டு பேசியிருந்தா என்ன அர்த்தம்? இப்ப தொடர் அந்த பஸ்ஸுக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னு சொல்றாரு. அந்த பஸ் முத நாளே போயிடுது. முத நாளே போய் அங்கே இருக்குது. இங்கேருந்து வீட்டில் கிளம்பும் போது கேமரா வைக்கிறாங்க. தலைவர் போறாரு. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போகும்போது எல்லாரும் காட்டுறாங்க. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி காரில் போகிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிறத காட்டுறாங்க. அப்போ பஸ்ஸுக்குள்ளே இருந்தால் அப்போ பஸ் வந்து ஏர்போர்ட்டில் இருந்தால் பஸ்ஸுக்குள்ளே இருக்க முடியுமா? எத்தனை மணி நேரம், இவ்வளோ 1000 கேமராக்கள் வந்து லட்சக்கணக்கான கேமராக்கள் சுற்றிட்டு இருக்கும், ஒரு ஃப்ரேம் தெரியாது. இப்போ விஜய் அவர்கள் இதை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். தோழர், நீங்கள் பொய் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவங்க நீ சொல்கிறது பொய்ன்னு திருப்பி சொல்கிறது, அதை விட அசிங்கம் என்ன தோழர் இருக்கு? இன்னைக்கு அதான் சொன்னேன். இப்போ சிபிஐ யாரெல்லாம் இருந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க, பேசஞ்சர் லிஸ்ட் இருக்குங்கள, அதை வாங்கி பார்த்துருக்க மாட்டாங்களா? செல்ஃபோன் டவர் இருக்குங்களா, செல்ஃபோன் டவர் லொக்கேட் பண்ணி எடுத்துக்க முடியாதா? புரியுதுங்களா? சுத்தமாக அவதூறம் மட்டுமே பரப்பிட்டு இருந்தா அப்புறம் அந்த பேப்பரை பொதுமக்கள் முன்னாடி கிளிக்காம என்ன பண்ண முடியும்? புரியுது. ஆக்சுவலாக விஜயோட அந்த தேர்தல் பரப்பு நான் சொல்கிறேன், அதிகாரப்பூர்வமாக எங்கள்கிட்ட செய்தி வந்தால் தான் அது உண்மை. ஓகே. ஏன்னா இங்கே அவதூறு மட்டுமே தாவேக்காவை பற்றி பரப்பிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நம்பாதீங்க. எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ விஜய் அவர்கள் இந்த அரசியல் கட்சி தொடர்ந்த பிறகு அது நல்லதோ கெட்டதோ எல்லாம் இந்த 27ஆம் தேதியிலே வந்து இந்த அறிவிப்பு வந்துட்டு இருக்கும். இப்போ இதன் காரணமா சில யூகங்கள் வந்து எழுந்த ஆரம்பிச்சிருச்சு. விஜய் அவர்கள் வந்து இந்த 27லேருந்து இந்த தேர்தல் பரப்புரை வந்து நீங்க வந்து ஜோதிடர் கிடையாது, நானும் ஜோதிடர் கிடையாது. நம்ம வந்து நீங்க வந்து ஒரு செய்தியாளர். இந்த செய்தியை வெளியிடுறவங்களும் செய்தியாளர்கள் தான். நம்ம எப்படி ஜோசியார் மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? அப்போ ப்ரிடிக்ட் பண்ணாலே அது வந்து ஜோசியம் இல்லை சொல்ல. ஜோசியம் சொல்கிறோமா நம்ம செய்தி சொல்கிறோமா? புரியுது. ஆக்சுவலாக இந்த 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்த போறாரு விஜய் அவர்கள். அப்புறம் இந்த தேர்தல் அறிக்கை வந்து வரப்போகுதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதானே, வரக்கத்தான் செய்யும். இப்போ நாளை அந்த தேதி வந்து சொல்றாங்க. இல்லை சொல்ல, இப்போ நாளை, இன்று, நாளை மறுநாள், ஏன் அதிகாரப்பூர்வமாக வர்றது வரை நம்ம வெயிட் பண்ண என்னத்தை குறைஞ்சிட போகுது? இப்போ எதுவுமே இப்போ அதிகாரப்பூர்வமாக நான் வந்து எல்லார்ட்டையும் வந்து பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான ரிசல்ட் வரணும். இதெல்லாம் வந்த பிறகு அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்பட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஆக்சுவலாக இப்போ சென்னையில் இருக்க இந்த மண்டபமெல்லாம் இருக்குல்ல தோழர், அங்கெல்லாம் எங்கேயும் வந்து பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுகவினர் வந்து சொல்லியிருக்கிறதா ஆதவர்ஜுனா வந்து சொல்லியிருக்காரு. அந்த கட்சி ஆஃபீஸ் போட்டிருந்தாலும் அதை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க.
சென்னையில வந்து நாங்க வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காரு. பெரம்பூர்ல போட்ட இந்த கட்சி ஆஃபீஸ் கூட வந்து வெக்கேட் பண்ண சொல்றதா சொல்றாரு. தொடர் இந்த எங்களுடைய அரசியல் எதிரி இருக்குல்ல, அது ரொம்ப அறமற்ற அரசியல் எதிரி. கொஞ்சம் கூட நேர்மையை அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. தே வில் டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்றது அக்லி திங்ஸ். அவங்க எல்லாம் செய்வாங்க. அதையெல்லாம் தாண்டி வர்றது தான் தவிர. ஆனா இப்ப பர்மிஷனே வந்து கொடுக்கலன்னா எப்படி வந்து உங்களால இது பண்ண முடியும்? பண்ண முடியும் தொடர். அது எப்படியுமே வந்து சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது 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 உண்மையிலே இன்னும் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு 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 விங் அது. அதுக்கிட்ட தீர்வு கிடைக்கும். இப்போ தாவேக்கனர் வந்து புரோட்டோக்கால் வந்து சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதனாலதான் அந்த பர்மிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனே கொடுக்கறது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்களா? இப்போ 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்கணும் வந்து அவரே வந்து சொல்றாரு. அவர் தாவேக்காக சொன்னாரான்னு பொதுவா தானே சொன்னாரு. அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் தானே. இப்போ அப்படி அவர் பேசுறாரு, அது ஒரு பொதுவான சவுண்ட் பைட். அவர் எலெக்ஷன் கமிஷனர் பேசுறது ஒரு பொதுவான சவுண்ட் பைட். ஆனா இந்த ஊடகங்கள் எப்படி அதை எப்படி உங்க மூளைக்கு கொண்டு போய் செய்யுதுன்னா, கீழே வந்து தாவேக்காவோட படத்தை போடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ அது தாவேக்காவுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியா நம்ம மைண்ட் அதை கன்சீவ் பண்ணிக்குது. ஆனா அது எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்றாரு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கடிதம் கொடுக்கணும், அந்த போர்ட்டல்ல வந்து ரிக்வெஸ்ட் அப்லோட் பண்ணணும்ன்றது அது எல்லாருக்கும் பொதுவானது. அது எதுக்கு தாவேக்காவுக்கு மட்டும் சொந்தமானதுன்னு அவர் தாவேக்கா இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்க அதை நம்ம தாவேக்காவுக்கு சொன்னதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா அப்படி சொல்லலையே. இந்த தேர்தல் பரப்புரை ஒன்று பெரம்பூர்ல இருந்து தொடங்குறதா கேள்விப்படுறோம். ஒரு பக்கம் வந்து பெரம்பூர்ல வந்து விஜய் எதிர்த்து வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து போட்டிடுறதா கேள்விப்படுறோம். தொடர் எங்க தலைவர் பெரம்பூரில் நிற்கிறாரா இல்லையா அப்படின்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. அதிகாரப்பூர்வமா தகவல் வந்தால் அதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகே. ஆனால் சேகர் பாபு அண்மை காலமா அவர் வந்து பெரம்பூரை நோக்கி நகர்ந்திருக்கிறார்ன்றதை என்னால் சொல்ல முடியும். ஏன் நான் சொல்லணும்னா, ஒரு செய்தியாளராக நான் வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட் எப்போதும் வழக்கமாக கொடுப்பார்ல, அது பெரும்பாலும் 90% ஒன்று வந்து அறிவாலயத்தில் கொடுத்து ரொம்ப சில நேரங்களில் அறிவாலயத்தில் கொடுத்துருக்காரு. ஒரு சில சமயங்களில் அவர் வந்து எங்கே கொடுத்துருக்காருன்னா நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துருக்கிறாரு. பெரும்பாலும் இதை தாண்டி அவர் பெரும்பாலும் கொடுத்த ப்ரெஸ் மீட் எங்கே வச்சு கொடுப்பார்னா அவருடைய துறைமுகம் ஹார்பர் தொகுதிக்குள்ள தான் வச்சு கொடுப்பார். ஒரு சில நேரங்களில் குளத்தூர்ல வச்சு கொடுப்பார். சரிங்களா? பெரும்பாலும் இங்கே தான் கொடுப்பார். ஆனால் கடந்த ஒரு 3 நாளா அவர் ப்ரெஸ் மீட்டு சும்மா வாலண்டியராக கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குற இடமே என்னவா இருக்குது? பெரம்பூரா இருக்குது. அதனால நான் வந்து கெஸ் பண்றேன். எனக்கு இந்த கெஸ் பண்றதுக்கான நான் என்னுடைய காரணங்களையும் உங்கள்கிட்ட சொல்றேன். அதனால அவர் அங்கே நிற்கலாம் அப்படின்றது. நேற்று நாங்கள் கூட அந்த ப்ரெஸ் மீட் கவர் பண்ணோம். அதில் தான் அவர் மும்மொழி கொள்கை தான் எங்களது உயிர் நாடி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அது புது இடம்னால கொஞ்சம் பதறிட்டு நினைக்கிறேன் நான். அந்த பதட்டம் வந்து வெளியே தெரியுது தொடர். அவரை பள்ளிக்கடா கொடுக்குறாங்களோ அப்படின்னு, நம்மளை வச்சு அறுக்கிறாங்களடா ஆடாக்குறாங்களே அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஓகே. இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி போயிடுச்சு. ஆனால் இப்போ காங்கிரஸில் இருக்க முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாரும் வந்து தாவேக்கா நோக்கி வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இது தாவேக்காக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பின்னடைவாக இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸ்லேருந்து வர ஆட்கள்லாம் தாவேக்கால வந்து எம்எல்ஏ சீட் தருவாங்க. ஸோ இதன் காரணமாக தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் காங்கிரஸ்லேயே வந்து ஆல்ரெடி செல்லா காசாக தான் இருந்த ஆட்கள் வந்து சொல்கிறாங்க. ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி வந்திருக்காங்க. சாரி, அவங்களுக்கு என்ன எம்எல்ஏ சீட் வேணும்னா வந்துருப்பாங்க. ஓகே, அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸ் தலைவர்களை விட்டு தரங்க தொடர். காங்கிரஸோடைய அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு தான் இந்த பக்கம். அது மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திமுகவின் பாரம்பரிய வாக்காளர்கள் ஓட் பேங்க் இருக்குல்ல, அதுலேயே குடும்பத்தில் வீட்டில் 2 பேர் வந்து தாவேக்கா பக்கம் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவிலையும், அதே மாதிரி தான் விசிகேலையும், அதே மாதிரி தான் நாம் தமிழர்லையும். அப்போ எல்லா கட்சிகளுடைய ஓட்டு வங்கியும் இங்க உடையதில்ல. இப்போ அதுதானே முக்கியம் நமக்கு. மேல்மட்டத்துல சிலர் வந்து சேர்றதுனால ஒரு பெரிய இது கிடையாது. இல்லை, நம்ம வந்த ஆட்கள் எல்லாமே முக்கியமான ஆட்களாக தான் இருக்காங்க லிஸ்ட்டு பார்த்து. ஆனால் இந்த மாதிரியும் ஒரு செய்தி வந்து பரப்பப்பட்டு என்ன தொடர், காங்கிரஸ்ல வந்த ஆட்கள்லாம் ஒரு 47 பேருக்கு வந்து அந்த லிஸ்டாவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் முக்கிய பதவியில இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவங்கெல்லாம் வேஸ்டான பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் வந்து பரப்பப்படுது. அதுக்காக கேட்டு அவர்களோட தலைவரை நம்பி, தாவேக்கா கொள்கையை நம்பி, தாவேக்கா தான் தமிழகத்தின் எதிர்காலம்ன்றதை அவங்க உணர்ந்து கொண்டு வந்து சேர்றாங்க. அவ்வளவுதான். பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர். தேங்க்யூ.